என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதுல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது, அந்த பேசின பொய்ய உண்மையாக்குறதுக்காக அவர் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்டிடிபி ரிப்போர்ட் இதுல கிளியரா இருக்கும். மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம் முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன்ல சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார். ஜூலைல தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு. 17/7/2024 கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு. அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புனா 23/7/24 தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 23 அன்னைக்கே திருமலா ஈஓ ஷாமல் ராவ் பிரஸ் மீட் வச்சுட்டு இதுல வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால 8 கண்டெய்னர்ல 4 நல்லா இருக்கு உள்ள அனுப்பணும், 4 கண்டெய்னர்ல வனஸ்பதிக்கு வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணலான்னு கிளியரா ஒரு ஈஓ சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிடிடி ஈஓ கண்ட்ரோல்ல இருக்கும். ஈஓல சேர்மன் கமிட்டி தான் அதுல மெயின் போர்ஷன். அதுல கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் ஒன்றும் இருக்காது. ஸோ கிளியர் கட்டா வந்தது. நீங்க சிஎம்மா இருக்கும் போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல, அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில்னு ஈஓ சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்க பேசுனது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால நீங்க தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட. உன்னோட டைரக்ஷன்ல ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல, பயம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். நீங்க எந்த போட்டோ வேணாலும் பாருங்க, எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ். அவங்களுக்கு கடவுள்னா பக்தி இல்ல, பயம் இல்ல. சோ ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும், வெயிக்கால மண்டபம் திருமலையில அவர் டெஸ்ட்ராய் பண்ணதுனால அதே திருமலையில பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். ஆனாலும் புத்தி வராம மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் பண்றன்னு நினைக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆந்திரால மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமிய பூஜை பண்றவங்க பக்தியோட அந்த லட்டுவை பிரசாதத்தை தம்ம அதிருஷ்டமா நினைச்சு சாப்பிட்றவங்கள ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே